வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் அப்டேட், மார்க்கெட்டோட அப்டேட், அப்புறம் வாரே இன்ஜினியர்ஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், டாடா மோட்டார்ஸ், என்ஹெச்ஏடி, லார்சன் அண்ட் டியூபர், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஏஜிஐ, கிரீன் பிஏசி, டாடா பவர் இந்த கம்பெனிகள் வந்துருக்கூடிய அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அப்டேட். இன்னைக்கு நிப்டி 50 -1.52% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிப்டி நெக்ஸ்ட் 50 -2.72% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிப்டி மிட் கேப் 150 -2.45% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் -2.01% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் இன்னைக்கு -2.27% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவது கன்சிக்யூட்டிவ் டேவா வந்து ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நிப்டி 50 நெக்ஸ்ட் 50 மிட் கேப் எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியான லாஸ் வந்து பார்த்துருக்குது. அரௌண்ட் எல்லா இண்டெக்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2% அளவுக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்குது. நிப்டி 50 ஒரு 1.5% அளவுக்கான இறக்கத்தை வந்து கொடுத்துருக்குது. நீங்க நிப்டி 50 ஓப்பன் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 12 o'clock யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்குது. -364 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 23,587 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நேத்தே வந்து மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ மார்க்கெட் க்ளோசிங் வந்து இந்த லெவல்ல தான் வந்து ஓப்பன் ஆயிருந்தது 23,587 அப்படிங்கிற ஒரு லெவல்ல. ஸோ இன்னைக்கு அதே அளவுக்கான டவுன் லெவல் வந்து கொடுத்துருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 23,600 வந்து சப்போர்ட்டா இருந்தது. இப்போ அந்த சப்போர்ட்டை உடச்சிருக்கு. ஃபர்தரா இது வந்து டவுன் ஆகி 23,200 அப்படிங்கிற ஒரு லெவல் தான் அடுத்த சப்போர்ட். அந்த லெவலுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இருந்தாலுமே மார்க்கெட் இந்த ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 3% அளவுக்கு வந்து இறக்கத்தை வந்து கொடுத்துருக்குது. ஸோ நம்ம நார்மலா ஒரு 10% இறங்கினா கரெக்ஷன் சொல்லுவோம். அதுக்கு ஒரு பாதி அளவுக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்குது. ஒரு ஸ்மால் டெட் கேட் பவுன்ஸ் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 2 ட்ரேடிங் செஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸஸ் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. அந்த ரீசனால தான் வந்து மார்க்கெட் இறங்கிருக்கு. ஸோ நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் வீக் ட்ரேடிங் செஷன்ல பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு ஸ்மால் டெட் கேப் பவுன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதுல நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நல்ல வேல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் டவுன் ஆயிருந்ததுன்னா அது கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ஃபியூ ட்ரேடிங் செஷன் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நிப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான லாஸ் வந்து கொடுத்துருக்குது. இந்த வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு சேலஞ்சிங்கான வீக் வந்து இருக்குது. நிப்டி 50 இன்னைக்கு 380 பாயிண்ட்டும் டவுன் ஆயிருக்குது. நிப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா இந்த வீக் வந்து ஒரு ஒஸ்ட் வீக்கா வந்து நிப்டி 50 வந்து இருக்குது. இந்த வீக்ல இன்வெஸ்டர்ஸ் வெல்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18.5 லட்சம் கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ். ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகளை 48 கம்பெனிகள் வந்து இன்னைக்கு லாஸ் தான் ஆயிருக்குது. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு லாஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து 9%, டாடா மோட்டார்ஸ் வந்து 8.4% இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்குது. அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுமே வந்து இன்னைக்கு -8.25% அளவுக்கு வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டாருமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஆயிருக்குது. லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் செஷன் வந்து ஒரு ஐடி செக்டாரும் ஃபார்மா செக்டாரும் மாறி மாறி வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஐடி செக்டாருமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிப்டி ஐடி இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2.6% அளவுக்கு வந்து ஃபால் ஆயிருக்குது. இந்த வீக்ல டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து 5% அளவுக்கு வந்து ஃபால் ஆயிருக்குது. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வோட ரேட் கட் வந்து 3வது தடவையா வந்து இந்த டிசம்பர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ராங்கா வந்து அது டினை பண்ணியிருக்காங்க. யூஎஸோட ரேட் கட்டுங்கிறது வந்து கண்டிப்பா இருக்க போறது இல்ல. நெக்ஸ்ட் இயர்லுமே அது இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகமா தான் இருக்குது. ஸோ அந்த ரீசன் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து அடிக்கடி நடிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க எஃப்ஐஎஸ் கன்யூஸா. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50 வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அந்த லெவல்ல வந்து இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 months பேக் ஒருத்தர் நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஒரு ரிட்டர்னுமே வந்து இந்த டைம் பீரியட்ல இந்த 6 மாசம் டைம் பீரியட்ல வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அதுதான் இதோட மீனிங்கா வந்து இருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரிஷ் மார்க்கெட் சென்டிமெண்ட் தான் வந்து குடிக்குது. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 4 கன்சிக்யூட்டிவ் செஷனாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து அமௌண்ட் வெளியே எடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்குமே அவங்க வந்து 2.25 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஃபியூச்சர் அவுட்லுக் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50 வந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. இதுக்கான காரணமா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சைக்கிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபிளேஷன் ரேட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்தாகணும். ஸோ அந்த பேசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. டிஐ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 20,119 கோடி அளவுக்கான ஸ்டாக் வந்து பை பண்ணியிருக்காங்க. 18,745 கோடி அளவுக்கான ஸ்டாக் வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிஐஎஸ் வந்து 1,374 கோடி அளவுக்கு அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ, எஃபிஐ ஆக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 30,297 கோடி அளவுக்கான வந்து ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. செல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 33,895 ஆயிரம் கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இருந்து ஒரு 3,597 கோடி அளவு ஸ்டாக் அமௌண்ட் வந்து வேல்யூவேஷன் மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ பெருசா வந்து ஒரு டிசம்பர் 15க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
மார்க்கெட்ல எஃப்ஐயோட ஆக்டிவிட்டிஸ் அவ்வளவா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அதான் சொல்லியிருந்தோம். பட் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐ வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாவே வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்கிறாங்க. ஏன்னா 30,000 கோடி அளவுக்கான வேல்யூ உள்ள ஸ்டாக்ஸ் வந்து பையும் பண்றாங்க, பிளஸ் செல்லும் பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பெருசா இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லவும் முடியாது. மேபி இது வந்து ஒரு வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ங்கிற காரணத்தினால வந்து இது நடந்திருக்கலாம். ஸோ ஃபர்தரா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேயே மண்டே ட்ரேடிங் செஷன்ல வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எஃப்ஐ வந்து ஃபர்தரா செல்லிங் தான் பண்ண போறாங்களா, இல்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாம டிஐஎஸ் தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ் வந்து டாப் 5 லூசர்ஸ். இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஐசிஐசி பேங்க், நெஸ்லே இந்தியா, HDFC லைஃப். டாப் 5 லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெக் மஹேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ் இந்தியன் பேங்க், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ட்ரெண்ட். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டாப் 5 கெய்னர்ஸ்ல 2 கம்பெனி தான் இருக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா கம்பெனியுமே வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ டாப் 5ல இருக்கிற 2 கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா டிவிஸ் லேப், ஐசிஐசிஐ. டாப் 5 லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சீமன்ஸ், எல்டிஐ மைண்ட்ரி, பிஎஃப்சி, பஜாஜ் ஹோல்டிங், ஏபிபி. இந்த கம்பெனிலாம் வந்து டாப் 5 லூசர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வாரே இன்ஜினியர்ஸ். இந்த கம்பெனில வரக்கூடிய ஒரு அப்டேட். வாரே இன்ஜினியர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரையல் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க டெக்ஸஸ் சைட்ல. ஸோ வாரே சோலார் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஃபாரின் கண்ட்ரினா அமெரிக்காவில் வந்து வாரே இன்ஜினியர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஒரு ட்ரையல் ப்ராடக்ட் வந்து சோலார் மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட பவர்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிகாவாட் சோலார் மாடல் வந்து அவங்க லைன் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டெக்ஸஸ்ல. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 4 வருஷத்துல 1 பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்க பண்ண போறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 2024 3 கிகாவாட்டா அவங்களோட கெப்பாசிட்டி இருக்கிறது வந்து 2027க்குள்ள 5 கிகாவாட்டா இன்க்ரீஸ் பண்றது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு அதிக இருக்கிறதுக்கு வந்து ஒரு காரணமா வந்து இருக்குது. இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 1500 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்றாங்க. இது இந்தியால இல்ல, அமெரிக்கால வந்து கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால வந்து அவங்களோட இன்ஃபிளேஷன் ரிடக்ஷன் ஆக்டுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு டொமஸ்டிக்கா இருக்கக்கூடிய பார்ட்ஸே வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸ் கிரெடிட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த பேசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரே சோலார் அமெரிக்கா இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க மாடலுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து டொமஸ்டிக்காவே வந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் கிரெடிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ரீசெண்டா தான் வந்து வாரே இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்ல வந்து ஐபிஓ லிஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல என்ட்ரு ஆயிருந்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரீமியம் பிரைஸ்ல தான் வந்து லிஸ்ட் ஆயிருந்தாங்க. பிளஸ் அதை தொடர்ந்துமே வந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன்ங்கிறது 68,883 கோடியா வந்து இருக்குது. இவங்க இந்தியாவில் இது வரைக்குமே வந்து ஒரு 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. இதோட டோட்டல் இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 12 கிகாவாட்டா வந்து இருந்தது 2023 ஜூன் 30 அப்படிங்கிற ஒரு தேதி கணக்குப்படி. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த கம்பெனியில் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 21,000 கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க அவங்களோட பருனி ரிஃபைனரியில வந்து எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு. மோஸ்ட்லி சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு தான் வந்து இவங்க பாக்குறாங்க பீகார். இதுல இந்த வளர்ந்து வரக்கூடிய எனர்ஜி டிமாண்டுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. இவங்களோட பருனி ரிஃபைனரி கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 6 மில்லியன் டன் வந்து பெர் ஆனம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதை வந்து 9 மில்லியன் டன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இதே சமயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் டன் பாலிப்ரோபைன் பிளான்ட்டும் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2025 எண்டுக்குள்ள இது வந்து கம்ப்ளீஷன் ஆகி ப்ரொடக்ஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி ஐஓசி பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல இது வரைக்கும் வந்து ஒரு 5,600 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. இது வந்து பீகார்ல 27 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கு வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கும் பிளஸ் வந்து குக்கிங் இதுக்காகவும் இந்த பைப் லைன்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டிங் வந்து நெட்வொர்க்கிங் பண்ணியிருக்காங்க. சஸ்டைனபிலிட்டி கோல்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஐஓசி வந்து 12.5% அளவுக்கான இந்தியாவோட எனர்ஜி தேவையை வந்து 2050க்குள்ள வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதா இவங்களோட மெயின் கோலா இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஒரு கிரீன் இனிஷியேட்டிவ் மூலமா வந்து ஹைட்ரஜன் மொபிலிட்டி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்றதுக்கு வந்து இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிற பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2 லட்சம் கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்க பண்ணி அவங்களோட ரிஃபைனரி கெப்பாசிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணி பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்டை வந்து இன்டகிரேட் பண்ணி இந்தியன் ஆயில் டிமாண்டுங்கிறது வந்து சிக்னிபிகண்டான அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க 2040க்குள்ள. அதே மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து இன்னொரு அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சிக்னிபிகண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து நியூ யான் ப்ராஜெக்ட் ஒடிசால வந்து பண்ண போறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூரா வந்து எம்சிபிஐ பிரைவேட் லிமிடெடோட சேர்ந்து வந்து பண்றாங்க. இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன் பாத்தீங்க அப்படின்னா 4,382 கோடியா வந்து இருக்குது. இது வந்து ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா 900 டிபிஏ கன்யூ பாலிப்ரோபைன் அதாவது சிபி யூனிட்ஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்து அதாவது ட்ரா ஸ்ட்ரக்சர்டு யான் டிடிஒய் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஃபுல்லி ட்ரான் யான் அதாவது எஃப்டிஒய் பிளஸ் வந்து பாலிஸ்டர் சிப்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் வெஞ்சூர் பிளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யான் வந்து அக்ரிகல்ச்சர்ல கிடைக்குது. அதே சமயத்துல பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ல இருந்தும் வந்து இந்த பாலிஷர் இந்த மாதிரி ஐட்டங்களும் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குமே வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து அவங்களோட க்ரூட் ஆயில் இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து
ரா மெட்டீரியல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாகவும் வந்து இவங்க இந்த டெக்ஸ்டைல் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சூருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 687 கோடியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது 50-50 ஜாயிண்ட் வெஞ்சூரா வந்து பண்ணியிருக்காங்க எம்சிபிஐ பிரைவேட் லிமிடெடோட. மெயினாக இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கொலாபரேஷனுங்கிறது வந்து மெயினாக பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து ஒரு 180 கோடி அளவுக்கான ப்ராஃபிட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஜூலை செப்டம்பர் குவார்டர்ல. அதே மாதிரி ரெவன்யூ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1.74 லட்சம் கோடி அளவுக்கான ரெவன்யூ வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து சீக்வன்ஸ்லாவே குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு ஒரு 10% அளவுக்கு. ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து க்ளோசிங்ல 137 ரூபா அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.72% அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு 200 ரேஞ்சில் தொட்டுட்டு டவுன் ஆகி கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் ஃபர்தரா வந்து 130 ரூபா ரேஞ்சு கீழே டவுன் ஆகும்போது கன்சிடர் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 148 எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கான ஆர்டர் வந்து பெங்களூரு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதாவது பிஎம்டிசி இருந்து இவங்களுக்கு வந்திருக்குது. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி கமிட்மெண்ட் நோக்கி இருக்கிறதுக்கான ஒரு டிரான்ஸ்போர்டேஷனா இருக்குங்கிறதுக்காக இந்த ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 148 இவி வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 12 வருஷங்களுக்குள்ள சப்ளை ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அக்ரிமெண்ட் அந்த ஒரு கேட்டகரியில வந்து இவங்களுக்கு வரப்போகுது. இதே மாதிரி இவங்க ப்ரீவியஸா வந்து ஒரு 921 பஸ்ஸஸ் வந்து ஆர்டர் வந்து கொடுத்திருந்தாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இவி பஸ்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 எமிஷன் பஸ்ஸா வந்து இருக்கணுங்கிறதுக்காக வந்து இதை பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து இது சஸ்டைனபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் அர்பன் மொபிலிட்டிக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் இது. இந்த கன்சிஸ்டன்ஸா இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மூலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்ட மாதிரி தான் வந்து டாடா மோட்டார்ஸும் பிஎம்டிசியும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸஸ் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல ஒரு 2.5 கோடி கிலோமீட்டர் அளவுக்கான ஏரியா வந்து இவங்க கவர் பண்ண போறாங்க. இது மூலமா வந்து அப்ராக்சிமேட்லி CO2 எமிஷன்ஸ் வந்து இவங்க ரெடியூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா 14,000 டன்னுங்கிறது வந்து இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா NHAT இந்த இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 கோடி அளவுக்கான அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க அசட்ஸ் வந்து அக்வயர் பண்றதுக்கு. இந்த ஃபண்ட் ரைசிங் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் பிளஸ் வந்து பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாகவும் பிளஸ் வந்து பப்ளிக் பாண்ட் சேல் பண்றது மூலமா வந்து இவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ண போறாங்க. இதே மாதிரி ப்ரீவியஸா வந்து ஒரு 1,500 கோடி அளவுக்கான ஒரு ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பப்ளிக் பாண்ட் மூலமா அக்டோபர் 2022 வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2,850 கோடி அளவுக்கான ஹைவே அசட்ஸ் வந்து அக்யூர் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அசட் அக்வேஷன்ங்கிறது வந்து இவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 இடங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க 6 ஸ்டேட்ல வந்து. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 850 கிலோமீட்டர் அளவுக்காக வந்து இது இருக்கும். இதுல வரக்கூடிய டோல் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன்ல வந்து இந்த நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் இதோட எம்டியான சுரேஷ் கோயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பதவி காலங்கிறது வந்து நீடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த அக்விசேஷன்லாம் வந்து ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஃபியூச்சர் கோல்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 54,000 கோடி அளவுக்கான ஃபண்டை வந்து ரைஸ் பண்ண போறாங்க. மானிட்டைசேஷன் ஃபண்ட் ரோடு அசட் இது மூலம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இதுதான் இவங்களோட ஹையஸ்ட் டார்கெட்டா இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாசன் அண்ட் டியூபர் எல்என்டி இந்த கம்பெனியில் வந்துக்கூடிய ஒரு அப்டேட். இந்தியன் ஆர்மி வந்து அவங்களோட ஃபயர் பவர் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக அதாவது K9 வஜ்ரத் டி கன் இந்த கன் மூலமா என்ஹான்ஸ் பண்றதுக்காக எல்என்டிக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு 7,628 கோடி அளவுக்கான கான்ட்ராக்ட் இது. இந்த K9 வஜ்ரத் டி கன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை மொபைலிட்டி ப்ரீஷியஸ் டார்கெட்டிங் அண்ட் லாங் ரேஞ்ச் ஃபயர் பவர் இருக்கக்கூடிய ஒரு கன்னா வந்து இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 9 லட்சம் மேன் ஹவர்ஸ் வந்து அடுத்து வரக்கூடிய 4 வருஷங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடியதா இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் இந்த கன்ஸ்லாம் வந்து நம்ம லோக்கலா தான் மேனுஃபேக்சர் பண்ண போறோம் எல்என்டியோட கான்ட்ராக்ட் போட்டு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த நியூஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். அது ஃபர்தரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்திருக்குது. அதுல அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து அக்வயர் பண்ண போறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 32.72% அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து இந்தியா சிமெண்ட்ல வந்து அக்வயர் பண்றாங்க. இது வந்து 3,954 கோடி அளவுக்கான ஒரு இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் அதாவது சவுத் மார்க்கெட்ல வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ அதுல வந்து ஒரு நல்ல பொசிஷன் வந்து வரணுங்கிறதுக்காக இந்த அக்விசிஷன் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது கூட சேர்த்து அடிஷனல் ஓப்பன் ஆஃபரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3,142 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து அக்வயர் பண்றாங்க. இது வந்து ஒரு 26%. அதே மாதிரி பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 390 ரூபா அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு 4.1% வந்து ஒரு பிரீமியம் பிரைஸ்ல வந்து தான் இந்த அக்வேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அக்வேஷன் பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு வந்து இவங்களோட இன்ஸ்டால்டு கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 154.86 மில்லியன் டன்னா வந்து இருக்குது பெர் ஆனமுக்கு. இது மூலமா வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து குளோபலாவே வந்து ஒரு பெரிய சிமெண்ட் கம்பெனியா வந்து இருக்குது. இவங்களோட டார்கெட் கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 200 MTPA அதாவது மில்லியன் டன் பெர் ஆனமா வந்து இருக்க போகுது. இந்த அக்விசிஷனுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்தியன் சிமெண்ட்ல வந்து 55% அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து தேவையான அளவுக்கு ஓப்பன் ஆஃபர் மூலமா
இவங்க வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இது மூலமா வந்து ஓனர்ஷிப்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு வந்து மாறப்போகுது. ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 11,433 அப்படி ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக்மே வந்து டவுன் ஆயிருக்குது. ஒரு 2.06% வந்து இது பிஎஸ்சியில் வந்து க்ளோசிங்ல இருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜிஐ கிரீன் பிஎஸ்சி இந்த கம்பெனியில் வந்துக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு QIP வந்து லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 1500 கோடி அளவுக்கான ஒரு QIP. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டிஸ் வந்து மோர் டிரான்சஸ், அதாவது ஒரு 2-3 பேருக்கு மட்டும் தான் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1500 கோடி. பிளஸ் இந்த QIP மூலமா வந்து அவங்க எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க ரைட்ஸ் இஷ்யூ வந்து பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூங்கிறது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து விற்கிறது மூலமா இந்த அமௌண்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ண போறாங்க. ஷேர் டீடைல்ஸ்ல இதோட ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் வந்து ₹2 அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூல இருக்க போது. ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் பேலட் நோட்டீஸ் மூலமா வந்து ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வந்து வாங்க போறாங்க. ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் வந்து ஹை வந்து ரீச் பண்ணிருக்கு. ₹1300 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3.2% வந்து லோவா வந்து க்ளோஸ் ஆயிருக்குது மார்க்கெட் வொலாட்டிலிட்டி காரணமா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாடா பவர் இந்த கம்பெனில வந்துக்கூடிய ஒரு அப்டேட். டாடா பவர் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாஸ் பைக் அப்படிங்கிறவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வந்து நார்த் வெஸ்ட் டெல்லியில வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண போறாங்க. இதுக்கான ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU வந்து பாஸ் பைக் அந்த கம்பெனியோட வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு. இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு டெடிகேட்டட் ஸ்பேஸ் பிளஸ் வந்து டிசைனு, ப்ரொக்யூட்மெண்ட், இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து பாஸ் பைக் இவங்க வந்து பாத்துக்குவாங்க. அந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்றது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்துக்குவாங்க. இவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சஸ்டைனபிலிட்டி கோலை நோக்கி தான் வந்து இதை மூவ் பண்றாங்க. ஒரு சஸ்டைனபிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக வந்து இது பண்றாங்க. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் டெல்லி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு என்வரன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அது நிறைய பொல்யூட்டன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது மூலமா பேட்டரி ஆப்ரேட்டர் டூ வீலர்ஸ் வந்து யூஸ் பண்றது மூலமா பொல்யூஷன் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின். பிளஸ் வந்து மெயினாக அவங்க சஸ்டைனபிலிட்டி கோலை வந்து எய்ம் பண்ணி தான் வந்து இது பண்றாங்க. இனிஷியலா வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லொகேஷன் வந்து பேட்டரி ஸ்வைப்பிங் ஸ்டேஷன் வந்து செட்டப் பண்றாங்க. ஒன்னு வந்து ரோகிணி கிரிட் 5, ரோகிணி கிரிட் 23, ரோகிணி கிரிட் 28 அந்த மாதிரி ஏரியாக்கள்ல. இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் யூசர்ஸ் வந்து ஆக்சசிபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க. இந்த MOU வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீனியர் அபிஷியல்ஸ் பிளஸ் வந்து CEO அண்ட் CO ஃபவுண்டர் இவங்க முன்னிலையில் வந்து இந்த MOMங்கிறது வந்து சைன் பண்ணப்பட்டு. ஸோ நம்ம எல்லா மார்க்கெட் நியூஸும் பார்த்துட்டோம். நிஃப்டி 50 வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரணடி விழுந்திருக்குது. ஸோ நேத்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன்லேயே வந்து இப்போ இருக்கக்கூடிய லெவல் வந்து நேற்றே வந்து டவுன் ஆயிருச்சு. இருந்தாலுமே ஒரு ஃபர்தரா ஒரு அப்பை கொண்டு போய் நேற்று ஒரு 250 பாயிண்ட் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருந்தது. இன்னைக்கு ஃபர்தரா வந்து மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 364 அப்படிங்கிற லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு 400 அப்படிங்கிற லெவல் இருந்து ஃபர்ஸ்ட் கடைசி நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து அப்பை 364 அப்படிங்கிற லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஒரு சைடு வேஸ்ல தான் போகும். 23,200 அதோட அடுத்த சப்போர்ட்டா இருக்க போது. ஸோ ஃபர்தர் அது உடச்சு கீழே இறங்குமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். வாய்ப்பு கம்மி தான். கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல நியர்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு 3-5% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ அடுத்த ஒரு 5% அளவுக்கு டவுன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கரெக்ஷனை நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அப்படி கரெக்ஷன் வந்தது அப்படின்னா ஒரு 4 மாச டைம் பீரியடுக்குள்ள இது ஒரு 2வது கரெக்ஷனா வந்து இருக்கும். ஸோ கரெக்ஷன் தேவையான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தேவை. அப்பதான் வந்து மார்க்கெட்ல ஓவர் வேல்யூடு ஸ்டாக்லாம் வந்து குறைஞ்சி கீழே வரும். ஸோ நல்ல வேல்யூஷன்ல இருக்க ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அமையும். இந்த கரெக்ஷன்லாம் நடக்கல அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் வந்து மார்க்கெட்ல கிரியேட் பண்ணும். ஏன்னா கரெக்ஷன் நடக்காம ஒரு ஃபால் நடந்துச்சு அப்படின்னா அதுல வரக்கூடிய இம்பாக்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து 18,000 லெவலுக்குலாம் போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் நடக்கிறது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனா தான் நம்ம வரவேற்கணும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்ல நல்ல வேல்யூஷன்ல இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஸ்மால் குவான்டிட்டியில கன்சிடர் பண்ணிட்டு வரதான் நமக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.